ஹரி ஓம். இன்டகிரேட்டட் மெடிசன்ங்கிறது நான் ஒரு 30 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து பண்ணுறது. இப்போது இன்றைக்கி திரையோதசி, அதனால தான் இன்றைக்கி பிரதோஷம். இப்போ திரையோதசியிலேருந்து அமாவாசை வரைக்கும் அப்படின்னா அது ஒரு 3 நாள். இந்த 3 நாளைக்கு மருந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும். இந்த 3 நாள் ஏதாவது அக்ரவேஷன் இருக்குன்னா அதில் ஹோமியோபதியில் ரொம்ப அழகாக அதுக்கு மருந்து சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேதம்னு எடுத்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு சரத் ருது முடிஞ்சு இப்போ ஹேமந்த ருது ஸ்டார்ட் ஆகுது. இந்த ருது பிரகாரம் பார்க்கும்போது ஆயுர்வேதத்தில் இப்போ ட்ரைனஸ் இருக்கும். அந்த ட்ரைனஸ் பேஸ் பண்ணி நம்ம டிசீஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அதை மருந்து கொடுக்கலாம். இல்லை ட்ரைனஸ் அதிகமாகும், அதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவோம். பகலில் தூங்காதீங்கலாம் சொல்லுவோம். இது தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த 3 டேஸ்க்கு மட்டும் பாருங்களேன். இப்போது கரெக்டாக இந்த 3 டேஸில் அக்ரவேஷன்ஸு, தட் இஸ் இன்னிலேருந்து அமாவாசை வரைக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து சல்ஃபருங்கிற மருந்து, லைக்கோபோடியம்ங்கிற மருந்து, ஆர்சால்புங்கிற மருந்து ஹோமியோபதியில் வருது. இது வந்து சிஎம் போகருங்கிறவர், போகர்னா நம்ம சித்தர் போகர் இல்லை, இவர் வந்து சிஎம் போகருங்கிறவர் அமெரிக்கன். இவர் ரொம்ப அழகாக புக் எழுதியிருக்காரு, மூன் ஃபேஸஸ்ங்கிற புக்கு. இந்த புக்கில் ரொம்ப தெளிவாக இந்த 3 மருந்தும் சொல்கிறார். இப்போது இந்த இன்டகிரேட்டட் மெடிசனில் பாருங்களேன், 2 சேர்த்து கொடுக்குற போது ஆயுர்வேதா அண்டு ஹோமியோபதி புரிஞ்சுட்டு கொடுக்குற போது பேஷண்ட்டுகளுக்கு ரொம்ப ஈஸியாக குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த தகவல் இன்றைக்கி தெரிஞ்சிட்ருக்கோம். நன்றாக குருவாழ்க, குருவே துணை.